சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 7/2/2024 அன்று நடைபெற்ற அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்ட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பார்க்கலாம். இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி. இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு கன அளவு அப்படின்னா அதோட ஃபார்முலா தெரியணும். கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்னது? 1/3 πr² h அப்படின்றது தான். ஸோ அப்போ நம்ம கீழேயும் அதே தான் போடணும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாம் கூம்பின் உயரம், அதாவது h2 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு, அப்போ 2h1 இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ விகிதம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? r1² h1 அப்படின்னு போட்டுருவோம். கீழே 1/3 πr² h அப்படின்றதுல இங்கே r2², இங்கே h2 அப்படின்றது என்னன்னு எடுத்துக்கிறோம்? 2h1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 2h1 அப்படின்றத நான் போட்டுட்டேன். சரிங்களா? இப்போ 1/3 π, இங்கேயும் 1/3 π அடிச்சிடலாம். அடுத்து இந்த h1 அடிச்சிடலாம். ஸோ அப்போ இது ஈக்குவல் டு என்ன அப்படி கொடுத்துருக்காங்க? 2/3 அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 அங்கிட்டு போச்சுன்னா 2 × 2 4 ஆயிரும். அப்போ r1² r2² இஸ் ஈக்குவல் டு 4/3. ஸோ இந்த ஸ்கொயர்டு அங்கிட்டு போச்சுன்னா என்னவாகும்? ரூட் ஆகும். அப்போ r1/r2 இஸ் ஈக்குவல் டு 2/√3 அப்படின்றத என்னது? சரியான பதில். ஸோ ஆப்ஷன் பியில் 2/√3 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் என்னது? சரியான பதில். ஸோ ரொம்ப எளிமையான கேள்வி தான். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். சரிங்களா? இதில் நமக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தெரியணும்? அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுனாலே நம்ம கணக்கை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்பயுமே மொத்த முட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 100% அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? இதுல 20% முட்டைகள் உடைந்து விட்டது, 25% கெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சிட்டாங்க. அப்போ மொத்தம் 45% என்ன பண்ணிருச்சு? போயிருச்சு. சரிங்களா? அப்போ -45%. அப்போ இருக்கிறது எவ்வளோதான் இருக்குது? 55%. இந்த 55% முட்டையில் சொன்னால் அதுதான் 22 முட்டைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வேணும்? 100%. மொத்தம் இருந்த முட்டை எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 55%ன்றது 22. அப்போ இது 100%ஆக மாற்றோம்னா என்ன பண்ணணும்? 100/55. சரிங்களா? இப்போ 55% கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணுவோம்? 55/100. இதே 100% கண்டுபிடிக்கனா என்ன பண்ணணும்? 100/55. இப்போ சால்வ் பண்ணுங்க. 2 11 22, 5 11 55, 5 25 100, 20 × 2 எவ்வளவு? 40. ஸோ ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னது? சரியான பதில். ரொம்ப எளிமையான கேள்வி தான். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு சுருக்குக கணக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரூட் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 50 வரைக்குமாவது மினிமம் ஸ்கொயர் நம்பர் தெரியணும். சரிங்களா? சரி, இப்போ 225 அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? இது 15 ஸ்கொயர்டு தான் 225ன்னு தெரியணும். அடுத்து 729னா 27 ஸ்கொயர்டு தான் 729ன்னு தெரியணும். மைனஸ் 25 அப்படின்னா என்னது? 5 ஸ்கொயர்டு. 144னா 12 ஸ்கொயர்டு. பிராக்கெட் டிவைடட் பை 16னா என்னது? 4 ஸ்கொயர்டு. 81னா என்னது? 9 ஸ்கொயர்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம். இதை 3ஆல் அடிக்கலாம். 5 3 15, 9 3 27. ஸோ 9க்கும் 12க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? 36 வரும். சரிங்களா? எல்சிஎம் மீச்சியமாக 36. ஸோ அப்போ 9 நாங்க 36, அப்போ 5 நாங்க 20, 12 3 36, அப்போ மேலாகி 3ஆல் பெருக்கணும். 5 3 15. டிவைடட் பை அப்படின்னு இருக்கதை நான் இன்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். சரிங்களா? இன்ட்டுன்னு மாற்றினோம்னா இங்கே இருக்கிற பின்னத்தை தலைகீழாக எழுதணும். 4/9ன்னு இருக்கா? நான் 9/4ன்னு எழுதிடுறேன். இது என்ன வரும்? இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 20 - 15 என்ன வரும்? 5ன்னு வந்திருக்கும். சரிங்களா? இங்கே 36, இது 9, 9 நாங்க 36. ஸோ அப்போ அடித்து கொடுத்தோம்னா எவ்வளோ வருது? 5/16. ஸோ ஆப்ஷன் ஏல 5/16 இருக்குது.
அதுதான் சரியான பதில். ஸோ ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரொம்ப பெரிய நம்பரும் இல்லை, நமக்கு 27 தான் பெரிய நம்பர் ஸ்கொயரே கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, 900 பேர் எழுதியிருக்காங்க சரிங்களா. அடுத்து மாணவிகள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 600 பேர் எழுதியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 70% மாணவர்கள் பாஸு, அப்போ 30% என்னது ஃபெயிலு சரிங்களா. அப்போ இதில் 30% அப்படின்றத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சோம்னா என்ன வருது, ஒரு 270 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. மாணவிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 85% பாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ 15% தான் ஃபெயில் ஆகியிருப்பாங்க. அப்போ 15/100 இதை அடித்து கொடுத்தோம்னா 6×15 என்னது 90. ஸோ அப்போ இவங்க தான் ஃபெயில் ஆனவங்க. 270 பசங்க ஃபெயில் ஆகியிருக்காங்க. மாணவிகளில் ஒரு 90 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்போ மொத்தம் பார்த்தோம்னா 360 பேர் கூட்டினோம்னா எவ்வளவு 360 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. எவ்வளோ பேரில் மொத்த மாணவ மாணவிகள் 900 + 600 எவ்வளவு 1500 சரிங்களா. சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. சதவீதம்னா என்ன பண்ணிட வேண்டியதான் இன்ட்டு 100 0000 அடிச்சிடலாம். இதை 5ஆல் அடிச்சு கொடுப்போம். 3×5 15, மேலே அடிச்சு கொடுத்தோம்னா 7×5 35, 2×5 10. இதை மறுபடியும் அடிச்சு கொடுங்க. 3ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2 3 6 4 3 12. ஸோ அப்போ 24% ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது அப்படின்னா சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஃபைண்ட் த HCF அப்படின்னு கேட்டிருக்காங்க. 396 504 636 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீப்போவா அப்படின்னா நம்ம டானா வகுத்தல்லே போடுவோம். 396 504 636. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே 4ஆம் நம்பரால் அடிபடுது. ஸோ அப்போ 4ன்னு போடுறேன். இப்போ 39னா 9 நாங்க 36, மீதி 3 9 நாங்க 36. இது 5 அப்படின்னா 1 இருக்குது, மீதி 10னா 2 நாங்க 8 6 நாளா 24. சரி, அடுத்து பார்ப்போம். இப்போ 1 நாளா 4 5 நாங்க 20 9 நாங்க 36. சரி, அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா 3ஆல் அடிபடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 3ஆல் போடுறேன். இப்போ 3 9 3 9 இங்கே அடித்து கொடுத்தோம்னா 4 3 12 2 3 6 5 3 15 3 9. ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே என்ன இல்லை, பொதுவாக இல்லை. ஸோ அப்போ மீப்போவா அப்படின்னு பார்த்தோம்னா 4 × 3 12 அப்படின்றதா மீப்போவா. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். சரி, அடுத்த கணக்கு பாருங்கள். இதுவும் மீப்போவா தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஒரு இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னு நினைக்கிறோமோ அதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறணும் சரிங்களா. 2x³ - 5x² + 5x - 3. ஸோ இதை இப்படி தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும், x³ + x² - x + 2. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற முதல் உறுப்பு இங்கே இருக்கிற முதல் உறுப்பு சரிங்களா. 2x³ / இந்த x³ வகுக்கணும். வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது, 2 அப்படின்றது கிடைக்கிது. ஸோ அப்போ இந்த 2 அப்படின்றத இங்கே போட்டுருங்க சரிங்களா. 2ன்றதை இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு 2 × x³ என்ன வந்துடும், 2x³. 2 × x² என்ன வந்துடும், +2x². ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2x. அடுத்து 2 × 2 என்ன வந்துடும், 4. இப்போ +4. கீழே எல்லாத்தையும் அடையாளம் மாற்றினீங்க அப்படின்னா இந்த 2x³ அடியாயிடுச்சு. இங்கே மைனஸ், அப்போ -7x². இங்கே ப்ளஸ், இப்போ +7x. இங்கே மைனஸ், அப்போ -7. இப்போ இந்த -7 அப்படின்றத காமனாக இருக்குது, எடுத்துருவோம் வெளியே. x² - 7 + 1 அப்படின்றது வந்துருச்சு சரிங்களா. +x சாரி. ஸோ அப்போ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. சரி, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த -7 விட்டுருங்க. இது மீப்போவாக இருக்க முடியாது, ஏன்னா எதாலையும் வகுப்படாது அப்படின்றதுனால அதை விட்டுலாம். இப்போ இந்த x² - x + 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இதை வச்சு இங்கே இருக்கக்கூடிய இந்த வகுத்தி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இதை வச்சு நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா வகுக்கணும் சரிங்களா.
ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 சரிங்களா. இதை வகுத்து நமக்கு மீதி 0 வந்துச்சுன்னா இதுதான் மீ போவா, இல்லைன்னா மறுபடியும் இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. சரி, இப்போ பாருங்கள் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற உறுப்பு இங்கே இருக்கிற உறுப்பு, அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ அடித்து கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், எக்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ இந்த இங்கே எக்ஸை போட்டுறேன். இப்போ பெருக்கினீங்கன்னா என்ன வருது, எக்ஸு கியூப். இங்கே பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் எக்ஸு ஸ்கொயர்டு அப்படின்னு வருது. இந்த பெருக்கணும்னா என்ன வருது, ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வருது. இப்போ அடையாளத்தை மாற்றணும்னா எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே வந்து என்ன வந்திருக்கு, ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 2x ஸ்கொயர்டு. இங்கே என்ன வரும், மைனஸ். அப்போ மைனஸ் 2x. இங்கே என்ன வரும், அப்படியே அந்த ப்ளஸ் 2வை இறக்கிறோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடியது போட்டோம்னா நமக்கு என்ன வருது, ப்ளஸ் 2 தான் வரும் சரிங்களா. ஸோ அப்போ ப்ளஸ் 2 போட்டுறேன். 2 × x ஸ்கொயர்டு 2x ஸ்கொயர்டு சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 × மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x, 2 × 1 2. ஸோ இப்போ அடையாளத்தை மாற்றுறீங்க அப்படின்னா எல்லாமே அடியாயிரும், 0 வந்துருச்சு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்றது தான் என்னது, மீ போவா. ஸோ இந்த கணக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது 10th புக்கில் இருக்கக்கூடிய கணக்கு அப்படியே கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ இயற்கணிதத்தில் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் சரிங்களா. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். 35, 56, 91 வகுக்கும்போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டுட்டாங்கனாலே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. 35, 56, 91. ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே 7ஆல் அடிபடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ 7ஆல் போகிறேன், 7 35, எண் 7 56. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 77, 84, நமக்கு 13 7 91 அப்படின்றது வருது. சரி, அடுத்து இதுக்கு எதுவும் பொதுவாக இருக்கா, இல்லை. அப்போ இது 8 என்ன வந்துடுது, 40 அப்படின்னு வந்துடுது சரிங்களா. 8 என்ன வந்துடுது, 40 அப்படின்னு வந்துடுது. இங்கிட்ட 13 7 91 சரிங்களா. அப்போ 91 இங்கே போட்டுறேன். இங்கே 0 1 4 4 9 4 36, 3640 வருது. இது வந்து என்ன நம்பர் அப்படின்னா, இந்த மீச்சிமா கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இது 3க்கு மீச்சிமா 3640 அப்படின்றது மீதியின்றி வகுபடக்கூடிய எண். இந்த 3 எண்ணால் 35 56 91 மீதியின்றி வகுபடக்கூடிய எண் தான் என்னது அப்படின்னா 3640. இதுதான் மிகச்சிறிய எண் சரிங்களா. அடுத்து என்ன கேட்குறாங்க, மீதி 7 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 7 வரணும்னா 7 கூட்டிக்கங்க, அவ்வளோதான், 3647. அப்போ இதை வகுத்து பார்த்தா என்ன வரும், மீதி 7 வரும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஆன்சர். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். அடுத்து பாருங்கள், 21 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் 35 XY ஸ்கொயர்டின் மீ போமா காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான கணக்கு தான். 21க்கும் 35க்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிங்க. 21 35 7ஆல் போடலாமா, 3 21 5 35, 7 3 21 × 5 என்ன வரும், 105. ஸோ 105 தான் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மீ போமா எல்சிஎம்னு சொல்லிட்டா உயர்ந்த அடுக்கு எடுக்கணும். எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு, ஒரு இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை தான் எடுக்கணும். ஒரு இடத்துல ஒய்ன்னு வந்திருக்கு, ஒரு இடத்துல ஒய் ஸ்கொயர்டுன்னு வந்திருக்கு, அப்போ எதை தான் எடுக்கணும், ஒய் ஸ்கொயர்டை தான் எடுக்கணும். ஸோ அப்போ 105 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு ஆப்ஷன் ஏ தான் என்னது சரியான பதில் சரிங்களா. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. 10:11 தான் அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ அது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது, மொத்தம் 21 இது கிடைக்கிது சரிங்களா. மொத்த புள்ளிகள்னு அவங்க சொல்லக்கூடியது 84, அதை 21ஆல் வகுத்துருங்க சரிங்களா. வகுத்தோம் அப்படின்னா ஒரு பங்கு கிடைக்கும். ஒரு பங்கு அப்படின்றது என்ன வருது, 4 4 21 84. ஸோ அப்போ 4ன்றது ஒரு பங்கு. இதில் ஒய் பெற்ற புள்ளிகள், ஒய்க்கு எத்தனை பங்கு சொல்கிறாங்க, 11 பங்கு. ஸோ அப்போ 11 × 4 என்னது 44. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது சரியான பதில். ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் நம்ம இந்த பரீட்சையில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 40 நிமிடம், 2 மணி நேரம் அப்படின்னா நமக்கு என்னது 120 நிமிடங்கள் சரிங்களா. 40ஓட எதை பெருக்குனா 120 வரும், 3 பெருக்குனா வரும். ஸோ அப்போ இதை 3ஆல் பெருக்குனா இதையும் 3ஆல் பெருக்குங்க. 3 அலகுகள் × 3 எவ்வளவு, 9 அலகுகள்.
அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். 40ன்றதை 120 மாத்திரம்னா 3 பெருக்கணும். அப்போ 3 × 3 9 அலகுகள். அடுத்து 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஓர் ஓவியத்தை 56 நாள்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாள்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே ஒர்க் டன் அப்படின்றத மேலே எழுதுறோம். சரிங்களா? இதில் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் வண்ணமிடுறாங்க அப்படின்றத ஒர்க் டன் டிவைடட் பை மீதி இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுருங்க. 81 மாணவர்கள் 56 நாளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை டிவைட் பண்ணி கீழே போட்டுருவோம். ஈக்குவல் டு இங்கே ஒர்க் டன் என்னது 160 மீட்டர் மேலே போட்டுக்கோங்க. 27 நாள்களில் எத்தனை பேர் அப்படின்றத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் அடித்து கொடுக்க முடியும்னு பாருங்கள். 27 × 3 தான் என்னது 81. அடுத்து இந்த 3 இங்கே அடித்து கொடுப்போம். 3 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1 3 3 4 3 12. அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா 28. ஸோ அப்போ இது 3 அடிபடலை அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ இதை 3 அடிக்க வேணாம். அடுத்து 56 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 56 அடித்து பார்ப்போம். 7 அடித்து பார்ப்போம். 7 அடித்தோம் அப்படின்னா நமக்கு 6 42 மீதி 2. அப்போ 7 28. சரிங்களா? இங்கே 8 56 அப்படின்னு வந்திருக்கும். இதை 8 அடித்து கொடுத்தோம்னா 8 64 அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? இங்கே 3 அப்படின்றது அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? இந்த 3 அங்கிட்டு போயிருக்கு. அங்கிட்டு போச்சுன்னா எவ்வளோ வரும்? 480 அப்படின்னு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை அடித்து கொடுத்துறேன் 20. சரிங்களா? 20 × 3 எவ்வளவு? 60. சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ் = என்ன வருது? 60 அப்படின்னு வருது. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 60 அப்படின்றதான் சரியான பதில். சரிங்களா? சரி, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒர்க் டன்னை மேலே எழுதணும், மிச்சதெல்லாம் கீழே எழுதணும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம நிறையா கணக்கு டைம் அண்ட் ஒர்க்குக்கு நம்ம 4 டைப்பில் எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டு கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. தனி வட்டிக்கு ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100 அப்படின்றதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படின்றது எவ்வளவு? இங்கே 52,000 அசல் இருக்குது. மொத்தம் வட்டியோடு சேர்த்து அசல் வந்து 4 வருஷம் கழித்து 79,040. ஸோ 79,040ல் 52,000 போச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்? 27,040. ஸோ இப்போ இதுதான் தனி வட்டி. அசல் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 52,000 இன்ட்டு எண் 4 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் பை 100. சரிங்களா? ஸோ அப்போ 00 00 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடித்து கொடுத்துடலாம். அடுத்து இந்த 4 அடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு இதை 6 4 24, 7 4 28, 6 4 24. அடுத்து 52 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ 52 இந்த 676 அடித்து கொடுக்கணும். அப்போ 52 அப்படின்னா 4 ஃபஸ்ட் அடிப்போம். 1 4 4, 3 4 12. இங்கே 1 4 4, 6 4 24, 9 4 36. 13 ஸ்கொயர்டு தான் என்னது? 169. ஸோ அப்போ ஆர் = என்ன வருது அப்படின்னா 13% அப்படின்றதான் வருது. ஸோ ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது? சரியான பதில். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே போடையில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படின்றது நம்ம மொத்த தொகையிலேருந்து அசலை கழித்து தான் போடணும் அப்படின்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இதுக்கு நமக்கு ஃபார்முலா, ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். PR²/100². சரிங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஃபார்முலா போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 15,000 இன்ட்டு R². ஆறுன்றது 6%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 × 6 டிவைடட் பை 100 × 100. 00 00 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. இதை அடித்து கொடுத்தோம்னா 3 5 15, 2 5 10. இதை அடித்து கொடுத்தோம்னா 3. இப்போ 3 9 96 54. ஸோ ஆப்ஷன் பியில் 54 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது? சரியான பதில். ஸோ ஃபார்முலா தெரியும். PR²/100² அப்படின்றது 3 வருஷத்துக்கு வேறுபாடுனா அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது எனில் அசல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இது என்ன கணக்கு அப்படின்னா கூட்டு வட்டி. கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா என்னது? A is equal to என்ன போடுவோம்? P into 1 plus R by 100 whole power n அப்படின்னு போடுவோம். சரிங்களா? இங்கே அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டியில் 22,050 ஆகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 22,050 அப்படின்றத அப்படியே போட்டலாம். நமக்கு அசல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ P அப்படியே வச்சுக்கலாம். 1 plus R வந்து என்ன சொல்கிறாங்க? 5%. ஸோ அப்போ 5/100 எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. சரி, இப்போ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 20. 20 எங்கிட்ட பெருக்கணும்னா 20 + 1 தான் இங்கே இருக்குது. 21/20 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ 22,050 ஈக்குவல் டு P இன்ட்டு 21/20 ஸ்கொயர்டுன்ற வாசி 2 தடவை எழுதிக்கிறேன். 21/20 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்லையும் பண்ணலாம், இல்லை ஆப்ஷன் மூலமாகவும் நம்ம போகலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ 21 அப்படின்னா நம்ம எந்த நம்பரால் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 3ஆல் அடிக்கலாம். 7 3 21, இங்கேயும் 7 3 21, அடுத்து 3 9, 5 15. சரிங்களா? அடுத்து இதை 7ஆல் அடித்து கொடுக்குறேன். சரிங்களா? 7ஆல் அடித்து கொடுத்தேன் அப்படின்னா 4 7 0, 7 35, இங்கே ஒரு 0 வந்துருச்சு. சரி, அடுத்து மறுபடியும் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ஆல் அடித்து கொடுக்கலாம். 3ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா என்னது? 3 9, மீதி 1, 5 15, 0. இப்போ 7ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 7 35, 50 அப்படின்னு வருது. சரிங்களா? அப்போ P = 50 × 2 என்னது? 100. 100 × 10 1000. 1000 × 2 2000, ஒரு 0 சேர்த்துக்கங்க. ஸோ அப்போ என்ன வருது? 20,000. ஸோ P = என்ன வருது? 20,000. பொதுவாகவே இந்த மாதிரி கணக்குக்கு எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரவுண்டாக இருக்கிற நம்பர் தான் கொடுப்பாங்க. ஸோ ஏயையும் சியையும் நீங்கள் பார்த்தோன்னே விட்டுறலாம். அடுத்து 19,000 ஒரு ஆப்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். 2 வருஷத்துக்கு 5%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 5னா 2 வருஷத்துக்கு 10% ஆயிரும். 10%னா 19,000 அப்படின்னா 1900 தான் வரும். 2000 கூட ரவுண்டாக வச்சுக்கோங்க. கூட்டினீங்கன்னா 21,000 தான் வரும். நமக்கு எவ்வளோ ஆன்சர் இங்கே இருக்குது? 22,000. ஸோ அப்போ இதுவும் கிடையாது, ஆப்ஷன் டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்யாமலே, சரிங்களா, இதை செய்யாமலே ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே செஞ்சோம். பார்த்தீங்களா? 2 வருஷம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா சொன்னேன். இப்போ பாருங்கள் 3 வருஷம். சரிங்களா? 3 வருஷத்துக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? PR²/100². இது என்னது? 2 வருஷத்துக்கு ஃபார்முலான்னு சொன்னேன்னா அப்படியே இன்ட்டு போட்டு 3 + R/100ன்னு போட்டிங்கன்னா இதுதான் 3 வருஷத்துக்கான ஃபார்முலா. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? PR²/100² சொன்னேன்னா இன்ட்டு 3 + R/100. ஸோ இப்போ P என்னது? 8000. சரிங்களா? இன்ட்டு R வந்து எவ்வளவு? 5%. ஸோ அப்போ 5 × 5 டிவைடட் பை 100 × 100 இன்ட்டு 3 + R வந்து எவ்வளவு? 5/100. சரிங்களா? இதை அடித்து கொடுத்தோம்னா 20 அப்படின்னு வருது. சரிங்களா? சரி, இப்போ இங்கே சால்வ் பண்ணுவோம். 00 00, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 அடித்தாச்சு. 5ஆல் அடித்து கொடுத்தோம்னா 2, இங்கே அடித்து கொடுத்தோம்னா என்னது? 4. இப்போ வேறு என்ன அடிபட முடியும்? இங்கே 20ன்னு இருக்குது. 20 × 3 எவ்வளவு? 60. சரிங்களா? 60 + 1 61/20 அப்படின்னு வந்துடும். இங்கே மேலே என்ன இருக்குது? 4 × 5 20 அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? 20. ஸோ இப்போ 20 20 கேன்சல் ஆகிடுச்சு. 61 தான் மீதி. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது? ஆன்சர். சரிங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. சரிங்களா? வெறும் 2 வருஷம்னு கேட்டால் PR²/100². 3 வருஷம்னு கேட்டாங்கன்னா இன்ட்டு 3 + R/100 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 cm². அதன் விட்டம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கோளத்தின் புறப்பரப்பு ஃபார்முலா தெரியணும். சரிங்களா? ஃபார்முலா தெரிஞ்சால் தான் எல்லா கணக்கும் செய்ய முடியும். 4πr². சரிங்களா? இப்போ 4 × 22/7 × R² = 154 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு 4ஆல் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். 4ஆல் அடிபடாது. சரிங்களா? அப்போ இங்கே 11 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? 11ஆல் அடித்து பார்ப்போம். 11ஆல் அடித்தோம்னா ஒரு 11 11, மீதி 4 4 11 44. சரிங்களா? சரி, அடுத்து வந்து மீதி இங்கே வந்து 2 இருக்குது. இந்த 2ஐயும் நான் மறுபடியும் அடித்து கொடுக்குறேன். அப்போ இங்கே 7 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ R² = என்ன வருது?
7 × 7 பை கீழே இங்கே 4 வந்துடும், பெருக்கிட்டு இருக்கிறது இங்கிட்ட வந்தால் வகுக்கும். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் நம்ம என்ன வரும், 7/4 7/2 அப்படின்னு எடுப்போம். சரிங்களா. நமக்கு கேட்டிருக்கிறது என்னது அப்படின்னா ஆரம் கிடையாது, விட்டம். சரிங்களா. ஆனால் இங்கே ஆப்ஷன் பியில் 7/2ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை போற்றக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு கேட்டிருக்கிறது என்னது, விட்டம். விட்டம் அப்படின்னா என்ன பண்ணணும், இன்ட்டு 2 போட்டோம்னா இது டியாக மாறிடும். சரிங்களா. ஸோ அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஃபார்முலா போட்டு வர்றது தான் ஆன்சர்னு ஃபஸ்ட்டு போய் ஷேர் பண்ணிடுறீங்க, அதுதான் பெரிய தப்பு. கேட்டிருக்கிறது என்ன அப்படின்றத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். விட்டம். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர், அதன் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உருளை அப்படின்னு சொல்லிட்டா அதோட மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா தெரியணும். சரிங்களா. 2πr × h+r. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுனா தான் ஆன்சரே பண்ண முடியும். இது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 880 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 × 22/7 இன்ட்டு ஆரம் என்ன சொல்கிறாங்க, 10 சென்டிமீட்டர். உயரம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. அப்போ h+10 = 880. இந்த பார்த்தோன்னே தெரியுது 22ஆல் அடிபடும். சரிங்களா. ஒரு 22 22, 4 22 என்னது 88. சரி, அடுத்து இந்த 0வையும் இந்த 0வையும் அடிச்சிடுறேன். இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. அப்போ 2 4. சரி, அடுத்து வேறு என்ன பண்ணலாம், h+10 அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 7 அங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது, 14. ஸோ அப்போ h = 14ல் 10 போச்சுன்னா எவ்வளவு, 4 சென்டிமீட்டர். சரிங்களா. அப்போ h கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி 4 சென்டிமீட்டர் அப்படின்றதான் சரியான பதில். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 2πr × h+r அப்படின்றத என்னது, உருளையின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு டைம் அண்ட் ஒர்க் கணக்கு, ரொம்ப ஈஸியானது தான். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார். ரொம்ப சிம்பிளான டைப்பு தான். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாளில் முடிப்பாங்க. ஏ தனியாக பார்த்தாலே அதை 48 நாளில் முடிப்பாராம். இப்போ பி தனியாக பார்த்தா எவ்வளோ நாளில் முடிப்பார். ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்க்கணும். பெரிய நம்பர் 48 16ஆல் டிவைட் ஆகுது. அப்போ எல்சிஎம் என்னது, 48. சரிங்களா. 16 3 48, ஒரு 48 48. ஸோ அப்போ ஏ ஒரு நாளைக்கு தனியாக வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடுவார். அதுவே ஏயும் பியும் சேர்ந்து 3 ஆப்பிள் சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு. சரிங்களா. ஸோ அப்போ மீதி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 2 யார் சாப்பிடுவா, பி தான் சாப்பிடுவார். ஸோ இங்கே இருக்கக்கூடியது என்னது, டோட்டல் ஒர்க் 48 ஆப்பிள் மொத்தம் சாப்பிடணும். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் வீதம் 16 நாளில் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஏ ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு 48 நாளில் 48 ஆப்பிளை சாப்பிட்றாரு. அப்போ பி ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள் சாப்பிட்றாரு. மொத்தம் சாப்பிட வேண்டியது 48 ஆப்பிள். அப்போ 2ஆல் அடித்து கொடுத்தோம்னா நமக்கு என்ன வருது, 24. ஸோ அப்போ 24 நாளில் பி மட்டும் தனியாக வேலை பார்த்தா அந்த வேலையை முடிச்சிருவார். சரிங்களா. டைம் அண்ட் ஒர்க்குக்கு நம்ம தனியாகவே நிறையா வீடியோ போட்டிருக்கோம். எல்சிஎம் ஷார்ட்கட்டும் நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஏ ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பாருன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. பி ஏயை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ ஒரு நாளைக்கு 10 ஆப்பிள் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கிடுவோம். பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 50% கூடுதல் திறமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 50%னா எவ்வளவு, 5. அப்போ பி ஒரு நாளைக்கு 15 ஆப்பிள் சாப்பிடுவார். சரிங்களா. இப்போ நமக்கு ஏ 24 நாள் வேலை பார்க்குறான்னு சொல்கிறாங்க. ஏ 24 நாள் ஒரு நாளைக்கு 10 ஆப்பிள் சாப்பிட்றாரு அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா இதான் டோட்டல் ஒர்க்கு. ஆனால் பி என்ன பண்ணுவார், ஒரு நாளைக்கு எத்தனை தான் சாப்பிடுவார், 15 தான் சாப்பிடுவார். 15 சாப்பிடுவார். அப்போ 15ஆல் அடித்து கொடுத்தோம்னா 2 இங்கே 3 3 24 8 2 எவ்வளவு, 16 நாளில் முடிச்சிடுவார். சரிங்களா. ஏன்னா பி என்னது, ஏயை விட 50% எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாரு அப்படின்றதுனால அவர் வேலையை வேகமாக முடிச்சிடுவார், 16 நாள்லேயே முடிச்சிடுவார். சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான். டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம ஒரு 4 டைப்பில் முடிச்சிட்டோம் எல்லா கணக்கையுமே, அதை நீங்கள் பாருங்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். மிகை முழுக்கள் P, Q, P - Q, P + Q ஆகியவை பகா எண்கள் எனில் இவற்றின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பகா எண்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2 3 5 7
11 இப்படியே போய்கிட்டே இருக்குது சரிங்களா. சரி, இப்போ இந்த PQ அப்படின்ற வேல்யூ எதுவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ PQ அப்படின்றத நம்ம 2 3 அப்படின்னு எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா P மைனஸ் Q அப்படின்றது மைனஸ் ஆகிடுது. சரி, அப்போ இப்படி மாற்றி எடுக்கலாமா, PQ அப்படின்னு எடுக்கலாமா அப்படின்னா 3 மைனஸ் 2 என்ன வருது, 1 தான் வருது. ஸோ அப்போ அதையும் எடுக்க முடியாது. சரி, அடுத்து 5 2 எடுத்து பார்ப்போம். 5 2னா இதுதான் Pன்னு எடுக்கணும், இதுதான் Qன்னு எடுக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ 5 2 அப்படின்னு மைனஸ் போட்டோம்னா 3, இது பகா என்ன வருது. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து P ப்ளஸ் Q 5 + 2 7, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா PQ அப்படின்ற வேல்யூவை 5 2ன்னு எடுக்கணும். ஸோ அப்போ P அப்படின்றது என்னது 5ன்னு எடுங்க சரிங்களா. Q அப்படின்றத 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதை செஞ்சு பாருங்கள். Pக்கு பதிலாக 5 ப்ளஸ் எல்லாத்தையும் கூட்ட சொல்லியிருக்காங்களா, Qக்கு பதிலாக 2 ப்ளஸ் P மைனஸ் Q 5 மைனஸ் 2 என்னது 3 ப்ளஸ் P ப்ளஸ் Q 5 + 2 எவ்வளவு 7. எல்லாத்தையுமே கூட்டணும்னா 7 3 10 12 17. 17 அப்படின்றதும் ஒரு ப்ரைம் நம்பர் தான், அதாவது பகா எண். ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்பர்ஸை நம்ம போட்டு பார்த்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் சொல்லிடலாம். சரி, அடுத்து பாருங்கள். பாஸ்கல் முக்கோணத்தில் 6வது வரிசை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பாஸ்கல் முக்கோணம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதை பண்ண முடியும் சரிங்களா. பாஸ்கல் முக்கோணம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். 1 அப்படின்னு ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு ரோ சரிங்களா. அடுத்து 2வது ரோனா இந்த 1 அப்படியே இப்படி கீழே போடுவோம் சரிங்களா. சரி, அடுத்து 3வது ரோ என்ன வரும் அப்படின்னா இந்த 1 அப்படின்றத அப்படியே போட்டுடலாம். இந்த 1 + 1 என்னது 2, அடுத்து 1 சரிங்களா. இது என்னாவது 3rd ரோ. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 1 அப்படின்றத அப்படியே போட்டுருவோம். 1 + 2 அப்படின்றத 3 இங்கே போடுவோம். 1 + 2ன்றது 3. அடுத்து என்ன வரும் 1 அப்படின்றத அப்படியே போட்டுரும். அடுத்து இது வந்து எத்தனாவது ரோ, 4th ரோ. நமக்கு 6வது வரிசை கேட்டிருக்காங்க. அடுத்து என்னது 1 அப்படியே போட்டுருங்க. 1 + 3 4, 3 + 3 6, 3 + 1 4. மறுபடியும் 1 போட்டலாம். இது வந்து 5வது வரிசை சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு, தேர்டு, இது என்னது 4th, இது வந்து என்னது 5th ரோ கடைசியில். இப்போ 6th ரோ வந்துட்டோம் சரிங்களா. சரி, அதே மாதிரி 1ன்னு போட்டலாம். 1 + 4 5, 6 + 4 10, 6 + 4 10, 4 + 1 5 1. ஸோ அப்போ என்ன வருது 1 5 10 10 5 1. ஸோ அப்போ ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க, இதுதான் சரியான பதில் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு 7th புக்கு அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் பார்க்காம விட்டிங்கனாலும் மாட்டிக்கிடுவீங்க சரிங்களா. ஈஸி தான், ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பாஸ்கல் முக்கோணம்னா எப்படி வருதுன்னு. சரி, அடுத்ததை பாருங்கள். எஜுகேஷன் என்பதை ஒரு மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அப்போ ஸ்கூல்ன்றதை எப்படி எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ எஜுகேஷன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ அப்போ எஜுகேஷன் அப்படின்றத நான் எழுதிக்கிறேன் சரிங்களா. இதிலேருந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்து எஃப்னு போட்டிருக்காங்க சரிங்களா. ஈக்கு அடுத்த லெட்டர் என்னது எஃப். ஓகே, அடுத்து டின்னு இருக்குது, இங்கே என்ன போட்டிருக்காங்க சி, அப்போ முந்தின லெட்டர் சரிங்களா. அடுத்து இங்கே யூ அப்படின்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது டபிள்யூ அப்படின்னு இருக்குது. வி அப்படின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டாங்க. சரி, அடுத்து இங்கே சி அப்படின்னு இருக்குது, இங்கே ஏன்னு இருக்குது, முன்னாடி இருக்க பிஏ விட்டுட்டாங்க. அவ்வளோதான். அப்போ இந்த லாஜிக்கில் தான் ஸ்கூலுன்றதையும் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. ஏன்னா அடுத்தது என்ன வந்திருக்கும், 2 லெட்டரை விட்டுருப்பாங்க. ஏன்னா பிசியை விட்டுட்டு என்ன போட்டிருப்பாங்க டின்னு போட்டிருப்பாங்க. அடுத்து டி அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 லெட்டரை விட்டுட்டு என்ன போட்டிருக்காங்க கியூ, அதாவது QRSஐ விட்டுட்டு தான் டி போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ அதே மாதிரி தான் ஸ்கூல் அப்படின்றதுக்கும் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த ஸ்கூல் அப்படின்றத பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் என்னது டி அப்படின்றத போட்டுறோம் சரிங்களா. டீயில் எத்தனை இருக்குது, எல்லாமே டீயில் தான் ஆரம்பிக்குது. அடுத்து சி அப்படின்னா அதுக்கு முன்னாடி பி அப்படின்னு வரணும் சரிங்களா. ஸோ அப்போ இதுலேயே 2 அடி ஆயிடுச்சு, பிசி கிடையாது அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து இங்கே ஹச் அப்படின்னு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி லெட்டர் இங்கே எல் அப்படின்னு இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கிறத தான் போடுவாங்க. ஆனால் அது ஒரு லெட்டரோ 2 லெட்டரோ தள்ளி தான் வரணும். ஆனால் இங்கே பாருங்கள் எம்முன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டியும் கிடையாது அப்படின்றத இங்கேயே முடிவு பண்ணிவிட்டு ஆப்ஷன் ஏவை போட்டு விட்டு போயிடலாம் சரிங்களா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது சரிங்களா. இல்லை அப்படின்னா செய்கிறதுனா செஞ்சுருங்க. ஹச் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணிடுவோம் ஐ அப்படின்றத விட்டுட்டு ஜே அப்படின்னு போடுவோம் சரிங்களா. அடுத்து வந்து ஓக்கு முன்னாடி ஒரு லெட்டர் என்ன விட்டுட்டு எம் அப்படின்னு போடுவோம். அடுத்து ஓக்கு அடுத்து 2 லெட்டர் பிக்யூவை விட்டுட்டு ஆர் அப்படின்னு போடுவோம். எல்லுக்கு முன்னாடி 2 லெட்டரை விடணும், ஜேகேயை விட்டுட்டு ஐ அப்படின்னு போடணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது சரியான பதில்.
ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து ரூபாய் 4000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அப்படின்றத கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி ஃபார்முலா ஏற்கனவே எழுதியிருக்கோம் சரிங்களா. A is equal to P into 1 plus R by 100 whole power n அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா. சரி, இப்போ A is equal to P அப்படின்றத எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4000 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் வந்து எவ்வளவு 5. இந்த பரீட்சையில் எல்லாத்துலேயுமே 5% தான் வட்டி கொடுத்துருக்காங்க. ஹோல் பவர் 2. ஸோ அப்போ 4000 இன்ட்டு இதை அடித்து கொடுத்தோம்னா என்ன வரும் 20. குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 21/20 அப்படின்னு வரும். 21/20 இன்ட்டு 21/20 2 தடவை போட்டாச்சு. ஸோ 00 கேன்சல் ஆயிடுச்சு. 2 4 அப்படின்ற அடித்தோம்னா 10. 21 என்னது 441. ஒரு சைபர் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து என்னது மொத்த தொகை சரிங்களா. இது வந்து என்னது மொத்த தொகை. நமக்கு அதுலேருந்து என்ன கழிக்கணும் அசலாக கழிச்சிடணும். 4410 4000 போச்சுன்னா எவ்வளவு 410. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு எண் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடருக்கு பிறகு ஒரு எண் மற்றும் ABCDE கொடுக்கப்பட்டுள்ளது. அசல் தொடரின் வரிசையை பின்பற்றி கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுள்ள தொடரை முடித்து கீழ்காணும் விடை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க 68 60 104 188 496 1456. இதில் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி இப்படி எழுதியிருக்காங்க. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கீழேயும் நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எழுத சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 68 அப்படின்றது எப்படி 60 ஆச்சு அப்படின்றத நான் எழுதி காமிக்கிறேன். 68 × 1 சரிங்களா 68 வரும். அதுலேருந்து 8 கழிச்சிட்டோம்னா என்ன வந்துடும் 60 அப்படின்றது வந்துடும். இதை தான் எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த 60 × 1.5 சரிங்களா 90 வந்துருச்சு. 90 மைனஸ் மேலே போட்டிருந்தாங்களா. இப்போ என்னது அப்படின்னா ப்ளஸ் 8ஓட 6 கூட்டினோம்னா 14. 90 14 கூட்டினோம்னா தான் 104 சரிங்களா. இங்கே 1.5 அப்படியே 0.5 கூட்டுக்கணும் சரிங்களா. இப்போ 104ன்னு இருக்கா. அடுத்து என்ன பெருக்கணும் 2ஆல் பெருக்கணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் 6 கூட்டிக்கிட்டே வாங்க 20. இப்போ 104 × 2 208. 208ல் 20 போச்சுன்னா என்னது 188. இதை தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து 188 × 2.5 ப்ளஸ் என்ன போடணும் 26 சரிங்களா. இதுதான் இப்படியே எழுதியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி இந்த 42க்கு பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்படியே பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா கன்ஃபர்மேஷனுக்காக கடைசி வரைக்கும் நம்ம பண்ணி பார்க்கறது நல்லது தான். இல்லை அப்படின்னா நம்ம 42க்கு பண்ணி பார்த்தா ஆன்சர் வருதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் மெத்தட் அப்படின்றதுனால நான் 42 அப்படின்றதுக்கு பண்ணி பார்க்க போகிறேன் சரிங்களா. 42 × 1 -8 சரிங்களா. ஸோ அப்போ -8 அப்படின்னு போட்டேன்னா 42ல் 8 போச்சுன்னா 34 சரிங்களா. அடுத்து 34 × 1.5 + 14 அப்படின்னு வரப்போகுது. இப்போ 34 அப்படின்னா 1ஆல் பெருக்கினா எப்பயுமே 34ங்க. 0.5னா என்னது பாதி. பாதி எவ்வளவு 7 4 11 மிச்சம் 1 5 51. 51ஐயும் 14ஐயும் கூட்டினோம்னா எவ்வளவு 65 சரிங்களா. சரி, அடுத்து 65 × 2 - 20. 65 × 2 எவ்வளவு 130. 130ல் 20 போச்சுன்னா எவ்வளவு 110 சரிங்களா. அடுத்து 110 × 2.5 சரிங்களா. இந்த 2.5 போட்டால் நமக்கு என்ன வந்துடும் டி வந்துடும் சரிங்களா. நமக்கு கேட்டிருக்கிறது என்னது அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது டி என்ற இடத்தில் வரும் என்ன தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம், சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கண்டுபிடிக்க போகிறது தான் டி சரிங்களா. இங்கே +26 அப்படின்னு போடுறேன் சரிங்களா. 2.5 2ஆல் பெருக்குங்க. 2ஆல் பெருக்குனா எவ்வளவு 220. 0.5 அப்படின்னா 110ல் பாதி எவ்வளவு 55 வருமா பாதி. அப்போ கூட்டுங்க 7 275. 275ஓட ஒரு 26. 25 கூட்டினோம்னா எவ்வளவு 300. அது கூட ஒரு 26ன்றதுனால 1 கூட்டிக்கிறேன் 301. ஸோ அப்போ ஆன்சர் 301 இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. அப்போ அதுதான் சரியான பதில். ஸோ இங்கேயுமே ஒரு தடவை செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கோங்க. இப்போ 188 அப்படின்னு இருக்குது சரிங்களா. அப்போ 188 × 2 8 2 16 மிச்சம் 1 17 7 மிச்சம் 1 3 376. 0.5னா என்ன பண்ணணும் பாதியாக எழுதணும் சரிங்களா.
அப்போ இதில் பாதி அப்படின்னா 94. அப்போ இதை கூட்டினோம்னா என்ன வருது 10, இங்கே 10 17, மிச்சம் ஒன்று 4, 470 அப்படின்னு வருது. ப்ளஸ் 26 கூட்டினோம்னா எவ்வளவு 496. ஸோ 496 இங்கே இருக்குது. 496க்கு அப்புறமா எனக்கு தெரியணும் சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 496 இன்ட்டு 3 மைனஸ் 32 போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. என்ன ஆன்சர் வரும் 1456 தான் வரும் சரிங்களா. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இதில் என்னத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதே தான் அடுத்த ரோவுக்கும் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான் சரிங்களா. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு. இதுவும் ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா பொதுவாக 1/8 அப்படின்றத வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3/16 கொடுத்துருக்காங்களா, அதான் அப்படியே 16/3 அப்படின்னு தலைகீழாக எழுதுங்க. வகுக்கிறது தான் அப்படி தலைகீழாக சொல்கிறேன் சரிங்களா. இப்போ அடித்து கொடுத்தோம்னா என்ன வருது 2/3ன்னு வருதா. இந்த 2/3ஆல் ஃபஸ்ட்டு பெருக்கினா தான் 3/16ன்றது என்னவா ஆயிருக்கும் அப்படின்னா என்னவாயிருக்கும் 1/8 ஆயிருக்கும் சரிங்களா. நான் இப்போ இங்கே பெருக்கி காமிக்கிறேன். 3 கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே அடித்து கொடுத்தோம்னா 8 2 16, அப்போ 1/8ன்னு வருதா. சரி, ஓகே, இந்த 1/8 வந்துருச்சு. அடுத்து இதே 2/3 போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். 2 4 12 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ 1/12 வந்துருச்சு. ஸோ அப்போ அதே தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1/12 மறுபடியும் 2/3 அடிச்சு பாருங்கள். இதை அடிச்சு கொடுத்தோம்னா 6 3 18 அப்படின்னு வருது. ஸோ அப்போ 1/18 கரெக்டு. அப்போ அடுத்து மறுபடியும் 2/3 போட்டால் ஆன்சர் வந்துடும். 9 2 18, 9 3 27, 1/27 ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது சரியான பதில். ஸோ 2/3 என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு நம்பரையும் பெருக்கியிருக்காங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு 2 நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா. சரி, அடுத்து கடைசி கேள்வி வந்துட்டோம். 1/2, 1/6, 1/12, 1/20 என்ற தொடர் வரிசையில் 1/20க்கு அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கேள்வி. இந்த தொடர் வரிசையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 2 அப்படின்றது என்னது அப்படின்னா 1 × 2ங்க. இது என்னது 2 × 3 அப்படி எழுதியிருக்காங்க. 12னா என்னது 3 × 4ங்க. இது என்னது 4 × 5. அப்போ அடுத்து என்ன வரணும் 5 × 6 தானே வரணும். 5 × 6னா என்னது 30, 1/30. ஸோ ஆப்ஷன் ஏல 30, 1/30 கொடுத்துருக்காங்க. அதுதான் சரியான பதில். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கேள்வி தான் என்னது அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே என்னது அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு நிமிஷத்துக்கு உள்ளே பண்ணுற அளவுக்கு தான் எல்லா கேள்வியுமே வந்திருக்கு. அந்த மாதிரி கஷ்டமான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.